நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடாய் இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும், நல்லா கவனிங்க, அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதல் அவசியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நான் வாசித்த இந்த வேத பகுதியில் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. நாம் வாழுகிற அந்த பூமியில் நாம் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிற பெற்றோர்களா, அல்லது ஸ்தோத்திரம் நாம் முதலாளியா, அல்லது ஒரு ஆசிரியர்களா, அல்லது ஏதோ ஒரு நிலைமையில் நாம் இருக்கிற பட்சத்தில் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அவசியம் உண்டு, அவசியம் நமக்குள்ளே இருக்கும். அந்தந்த பொறுப்புக்கு தகுந்தாற் போல் கீழ்ப்படித அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறது உண்டு. அதே போல நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற, தேவனை அதிகமாக விரும்புகிற பரிசுத்தவான்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் அநேகம் வாசிக்க முடியும். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கீழ்ப்படுவீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் வெளிப்படுத்த பழகும்போது, அது அவசியம் என்ற அந்த நிலைமையை நீங்கள் புரிந்து செயல்படுவீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் இதுவரைக்கும் செய்ததை விட இனிவரு நாட்களில் அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். பயங்கரம் என்ற வார்த்தை ஆபத்தையும் பிரச்சனையும் குறிக்கிறதல்ல, மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற இந்த காரியத்தை நீங்கள் அவசியமாய் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படியும் போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத இந்த செய்தியை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது, நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை பார்ப்பீர்கள். பொதுவாகவே அதிகமாக தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை, கீழ்ப்படிதல் மேல்படி உயர்த்தப்படுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக நாம் ஒரு மேலே இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணுன்னா படிகளை நம்ம கடந்து மேலே ஏறுகிறோம். ஆனால் அந்த படிகளை நாம் கடந்து போகும்போது கீழே இருந்து தான் மேலே நோக்கி போவோமே தவிர மேலே இருந்து கீழே நோக்கி வருவதில்லை. ஆகவே இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் சாதிக்கணும்னா,
ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கணுன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு கீழ்ப்படிதலின் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற அந்த கீழ்ப்படிதலின் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், தேவனுடைய வசனத்தின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், அது அவசியம் என்று அறிந்து கொள்வீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற உயர்வை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை, கீழ்ப்படிதலின் அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, நல்லா கவனிக்கணும், ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிற, ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நல்லா கவனிங்களேன். முதலாவது நாம இந்த கீழ்ப்படிதலின் அவசியத்துல தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை இந்த 1 பேதுரு 1 அதிகாரம் 22 வசனத்திலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஆவியினாலே சத்தியத்துக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். தேவன் நமக்கு பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட எத்தனையோ வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார், சபையிலே கர்த்தர் பேசுகிறார், குடும்பமாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். எல்லா விதத்திலையும் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இப்பொழுது உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்தை இந்த சத்திய வசனம் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் போதிக்கப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் இந்த வசனத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்க ஆவியில ஒரு கீழ்ப்படுதலின் அனுபவம் வேண்டும். நம்முடைய ஆவி துணிகரம் கொள்ளும் போது, நம்முடைய ஆவியில இருமாப்பு உண்டாகும் போது, நம்முடைய ஆவியில ஸ்தோத்திரம் ஒரு மேட்டின்மையான ஒன்றை நாம் நமக்குள்ள வைத்துக் கொள்ளும் போது கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படுகிற அனுபவம் வரவே வராது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயமா, நான் கற்றுக்கொள்ளாததா, நான் பார்க்காத சத்தியமா, நான் இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சிலர் உங்களை கீழ்ப்படிய பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மேன்மைக்கு நீங்களே தடையாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு நீங்களே தடையாக இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேட்டின்மையான எண்ணங்களை, நான் என்ற அந்த ஒரு ஸ்தோத்திரம் சுயத்தினுடைய அந்த மேலோங்கின தன்மையை இழக்க முடியாமல் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற இந்த மேட்டின்மையான நான் என்ற அந்த ஒரு அகந்தையான எண்ணங்களை விட்டு நான் இறங்கி வர, உங்களுக்கு முன்னால நான் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் என் கூட பேசுகிறார். ஆவியினால் நான் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ பழகணும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் அப்படியே கேட்டு நான் செயல்படுத்துவேன். என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வருமானா நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீர்கள். உங்கள் ஆவியில கர்த்தங்களோட பேசியும் உங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் சரீரத்தின் பிரகாரமாக அந்த கீழ்ப்படுகிற அனுபவத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. இந்த சத்திய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பேசப்படுதுன்னா நிச்சயமாக அது அந்த மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக தான் கர்த்தர் பேசுவார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை மாற்றி அமைக்கும்படி கர்த்தர் பேசுகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படுதலின் அவசியத்தை புரிந்து கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. இதுவரைக்கும் கீழ்ப்படியாமல் நீங்கள் சந்தித்த இழப்புகளை, இதுவரைக்கும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள்
ஸ்தோத்திரம் வாழ்ந்த அந்த தோல்வியான வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்பேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்குற அன்பான சகோதரி, அன்பான சகோதரா, அன்பான வாலிபனே, கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார் அப்படிங்கிற சத்தத்தை, அந்த சத்தியத்தின் வசனத்தை நீங்கள் கேட்டும் உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த துணிகரத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க. நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், மனதார நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நன்மையை பார்க்கும்படி கர்த்தர் ஒரு வாசல் உங்களுக்கு திறப்பார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வருமா? உக்கிரக கோபாக்கினை வருமா? இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாம போறதுக்கு காரணமே நமக்குள்ள காணப்படுகிற ஏதோ ஒரு மேட்டின்மையான எண்ணம். அந்த மேட்டின்மையான எண்ணம் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா வாக்குவாதம் பண்ண வைக்கும். நீ என்ன சொல்லி நான் ஏன் கேட்கறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் வச்சிரும். அது சண்டையை உருவாக்கும். அது நமக்குள்ள விவாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அப்படி நாம் இருப்போம்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதுதான் அதிகமாக இருக்குது. நான் சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கையை நான் தினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சபைக்கு போகிறேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் சண்டைக்காரியாக தான் நான் இருக்கிறேனே தவிர தேவன் பேசுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. சத்தியத்தை கேட்குறதோடு விட்டுருந்தேன், வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய கீழ்ப்படுதலின் அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறேன், அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை என் வாழ்க்கையை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன். அநியாயம் என் வாழ்க்கையில் இருந்து எதையே நான் பார்க்கல, பிசாசுக்கு தான் கொண்டாட்டம். தேவன் ரொம்ப வேதனைப்படுறார். இன்றைக்கி ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன். இனி நான் சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் வாழுவேன். என் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி நான் வாழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க. அது அவசியம்னு கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவது, ஆதியாம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது, ஆதியாம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிக்கீங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அங்கே பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தனிப்பட்ட ரீதியில் கர்த்தர் பேசுவார். சிலரோடு சில ஊழியக்காரங்க மூலமாக தனிப்பட்ட ரீதியில் பார்த்து பேசும்போது கர்த்தர் கொடுக்குற உந்துதலின்படி, பிரதர் சிஸ்டர் உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்னு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். சிலருக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் வாயிலாக, தரிசனத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நெடுநாளாக பேசி கொண்டிருக்கிறார். அன்பு மகனே, அன்பு மகளே, நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கேள், செவி கொடுத்து கேள்னு சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கீங்க. இன்னும் உங்கள் இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சுகபோகமாக வாழணும், நான் விரும்புகிறபடி வாழணும், ஆண்டுடைய வார்த்தை அதற்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது, இந்த உலகத்தின் காரியங்களை என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அனுபவித்து சந்தோஷப்பட முடியாதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க தானே? உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற விருப்பத்துக்கு
அவர் விரும்புகிற அந்த விருப்பத்தினுடைய அந்த உண்மைத்துவத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிற கட்டளையை, சொல்லுகிற அந்த ரூல்ஸை அவங்க கீழ்ப்படிந்து செய்யும்போது அந்த முதலாளிக்கு, அந்த எஜமானுக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும். அந்த எஜமான் சந்தோஷப்பட்டு எவ்வளோ அந்த வேலைக்காரருக்கு வெகுமதியை கொடுப்பார், பரிசு பொருட்களை கொடுப்பார். அதை விட மேலான நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நீங்கள் கேட்கிற இந்த சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படிவீங்கன்னா கர்த்தர் என் கூட பேசுகிறார், கர்த்தர் என் கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு என் மேலே அன்பு வைத்த தேவன் என்னோடு கூட பேசுகிறார் அப்படின்னு ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவன் விரும்புகிற அவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்த எத்தனையோ பேரை நாம் பார்க்குறோம். ஆபிரகாமை பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னபடியே செய்தான். உன் மகனை எனக்காக நீ தகன பலியாக கொடு அப்படின்னு சொன்னார். அப்படியே கீழ்ப்படிதான், அப்படியே கீழ்ப்படிதான். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் உற்று கவனிப்போமானால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கி அந்த வார்த்தை கேட்குற நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். முதலாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது வல்லமை உள்ளது. வல்லமை உள்ள சத்தம் உங்களோட என்னோட பேசுதுன்னா ஆண்டவர் ஏதோ எதிர்பார்க்கிறார் தானே, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் விரும்புகிறார் தானே, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்க விரும்புகிறார். அதை நம்ம செயல்படுத்த கீழ்ப்படிய பழகும்போது நம்மளால் முடியாத காரியங்களை அவருடைய சத்தம் நமக்குள் தொனிக்கிறதுனால அதுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நாம் இருக்கிற இடத்துல, நாம் ஆராதிக்கிற சபையில், நாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, ஸ்தோத்திரம், எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் நீங்கள் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் என்ன செய்யுங்க? உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், மூன்றாவது அவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் இந்த பூமியில் உருவாகும்னே ஒரு சித்தம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாகும்னே உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்துருக்கார். அந்த பிளான் படி நம்மளை நடத்துவதற்கு ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கணும், என்னை குறித்து என்ன திட்டம் இருக்க போகுது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நம்மளை நாமே பார்த்து நம்ம அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் எந்த மனிதனையும் ஆண்டவர் இந்த உலகத்தில், ஸ்தோத்திரம், எந்த மனிதனையும் மறுபடியும் நான் பதிவு செய்கிறேன், எந்த மனிதனையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்களாக கர்த்தர் உண்டாக்கலை. ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய சித்தம், ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள், என்னை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சுருக்கிறாரு. ஆமே, உங்கள் பெற்றோர்கள் அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை பார்த்து ஒருவேளை ரொம்ப சர்வ சாதாரணமாக பேசியிருக்கலாம், உன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாருக்கு எந்த பலனும் இல்லை, நீ இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவங்களோட பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற நீங்கள், அப்படியே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அப்படியே நடக்கட்டும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம்,
ஒருவேளை கண்ணீரின் பாதையில் இருக்கலாம், பலவிதமான வியாதியின் கொடூரத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார்னா அதன் மூலம் ஒரு பெரிய தேவ திட்டம், தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். அதை நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, யோபு வாழ்க்கையில் நடந்தது போல, ஸ்தோத்திரம், அப்படி சித்தத்துக்கு கீழ்ப்படுவீங்கன்னா முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய சித்தியத்துக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படுவீங்கன்னா, அது அவசியம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொள்வீங்கன்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மகிமையான காரியத்தை வெகு சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க. தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறது. இந்த சத்தம், இந்த செய்தி, இந்த தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இப்படி நாம மகிமைப்படட்டும். இந்த செய்தியின் மூலம் இப்படி பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. கீழ்ப்பிடிதல் அவசியமானது அப்படிங்கிறத வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவரே ஆழமாய் நீங்கள் பேசியிருக்கீங்களோ, அந்த சத்தம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் துணித்து கொண்டே இருக்கட்டும். இந்த சத்திய வசனம் இருதயத்தில் ஆமேன் ஊன்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவரே இப்படி சித்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்படட்டும். மெய்யாகவே இந்த வார்த்தையானது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கொண்டு வரட்டும். என்ன நோக்கத்துக்காக அடியானை கொண்டு இந்த வார்த்தையை பிரசங்கிக்க வைத்தீரோ, அந்த திட்டமும் அந்த சித்தமும் அந்த சத்தியமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகளை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்த அன்பாய் கேட்கிறேன். எங்களுக்காக ஜோசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே.